வணக்கம் யோகேஸ்வரன். திரு விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் மிக பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது. ஒட்டுமொத்த தமிழகமும் தற்போது அவருடைய பயண விவரங்கள் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள். சூர்யா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய டெல்லி பயணம் எப்படி எதிர்பார்க்கப்பட்டதோ அதே போல பயணத்தினுடைய நிறைவாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியில செய்தியாளர்களை சந்திக்க போகிறாரா? வரலாற்றுல இந்த நாள் ஒரு தடம் பதிய போகிறதா? இதுவரை பத்திரிகையாளர்களை சந்திக்காத முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியில தன்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தப் போகிறாரா என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தது. நமக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு பல பணிகளை ஊடகங்களை சந்திக்கும் போது ஒரு முதலமைச்சருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை ஏற்பாடுகளையுமே செய்து வைத்திருந்தார்கள். குறிப்பா ஊடகங்களுக்கு முதலமைச்சர் பேசக்கூடிய ஒரு ஆடியோ அவுட்னு சொல்லுவாங்க, அது வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா முதலமைச்சர் பேசும்போது ஒரு போர்டையும் வைப்பாங்க இல்லையா, முன்னாடி முதலமைச்சருக்கு அந்த மைக் எல்லாம் வைக்கிறதுக்கு, அது கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இறுதியில முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல, ஆனால் அது டெல்லிக்கு வந்தால் முதலமைச்சர்கள் தொடரக்கூடிய மரபு. பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் நமக்கு முன்பு பேசிய மூத்த பத்திரிகையாளர் எழுப்பினார். பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை செய்தியாளர்களை சந்தித்ததில்லை. ஆனால் நாட்டினுடைய நாடாளுமன்றம் கூடும்போது நாடாளுமன்ற வளாகத்திற்கு முன்பு இருந்து அவர் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு கடந்து செல்வார். அப்போது செய்தியாளர் சந்திப்பு நடப்பது போல மைக்கு எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும், ஊடகங்களுடைய மைக்கு எல்லாம். அதுபோல நேற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடத்தப்பட்ட சந்திப்பு குறித்த விளக்கத்தையாவது முதலமைச்சர் ஊடகங்கள் வாயிலாக மாநில மக்களுக்கு தெரிவித்திருக்கலாமே அப்படின்ற கேள்வி எழுது. இப்போ ஒரு காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் காண்பிப்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை சந்தித்திருந்தால் எப்படி நடந்திருக்கும்? இப்ப முதலமைச்சர் விஜய் புறப்படும் போது குறிப்பிட்ட இந்த வழியே தான் வந்தார். இதற்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சராக வந்த மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடி திரு கே. பழனிசாமியாக இருக்கட்டும், மாண்புமிகு அம்மா அவர்களாக இருக்கட்டும், இந்த குறிப்பிட்ட அந்த ரெட் கார்பெட் போட்டிருக்கக்கூடிய இடத்துல இருந்துதான் முதலமைச்சர்களை சந்திப்பாங்க. பத்திரிகையாளர்கள் இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல நிற்பாங்க. இங்க இருந்து கேள்வி கேட்பாங்க, அவங்களுடைய பதில சொல்லுவாங்க. குறைந்தபட்சம் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களை சந்தித்த விளக்கங்களையாவது அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து சொல்லுவாங்க. ஆனா முதலமைச்சர் புறப்படும் போது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அதிகாரிகள் செய்வாங்க. இந்த முறை அப்படியான ஏற்பாடுகள் இல்ல. குறிப்பா அந்த போர்டியை மட்டும் அந்த இடத்துல வைக்கல. முதலமைச்சர் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் போது இங்கு கூடியிருந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பினாங்க. பிரதமரையும் மத்திய அமைச்சரையும் சந்தித்தீர்களே, மன நிறைவாக இருந்ததா முதலமைச்சர் விஜய்க்கு என்று கேள்வி எழுப்பினார்கள். முதலமைச்சர் விஜய் எந்த பதிலும் அளிக்காமல் கையெடுத்து கும்பிட்டவாறு காரில் ஏறி தமிழ்நாட்டிற்கு புறப்பட்டு விட்டார். முதலமைச்சருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லாதது ஒரு வகையில ஏமாற்றமே அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட குறைந்தபட்சம் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கமாவது கொடுத்திருக்கலாம். 2 நாட்களாக டெல்லியில முகாமிட்டிருந்தார். முதல் நாள்ல பிரதமரை சந்தித்திருந்தார். இரண்டாவது முறையாக மத்திய நிதியமைச்சரையும் சந்தித்தார். இருவருடனான சந்திப்பின் போது என்ன பேசப்பட்டது என்பதை செய்தி அறிக்கையாக கொடுப்பதை தாண்டி நாட்டு மக்களுக்கு சேரக்கூடிய வகையில் அவர் ஒரு விளக்கமாக ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கலாம் என்பதே பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. தமிழ் ஊடகம் மட்டுமல்ல, தேசிய ஊடகம், பிற மாநிலங்களை சார்ந்திருக்கக்கூடிய பிராந்திய ஊடகங்களும் இந்த களத்தில் நின்று முதலமைச்சர் விஜயினுடைய செய்தியாளர் சந்திப்புக்காக எதிர்நோக்கி இருந்தார்கள். தமிழ்நாட்டை போலவே டெல்லி முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. இங்கிருந்து புறப்பட்டு விமான நிலையத்திற்கு சென்று விட்டார். விமான நிலையத்திலிருந்து இந்நேரம் எல்லாம் தனி விமானத்தில் புறப்படுவதற்கு ஆயத்தமாகி இருப்பார். 2 நாள் அரசுமுறை பயணம் நிறைவடைந்து விட்டது. ஆனால் குறைந்தபட்சம் சில விஷயங்கள் நம்மால் உறுதி செய்ய முடிகிறது. ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடியிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தான் உரிய முறையில் பரிசீலித்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கிறேன் என பிரதமர் உறுதியளித்ததாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. இரண்டாவது, பிரதமரை காட்டிலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நேர கால அவகாசம் என்பது கூடுதலாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியோடு 10 நிமிடங்களுக்கு மிகாமல் சந்தித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு 25 நிமிடங்கள் வரை சந்தித்திருக்கிறார். அதற்கான காரணம் தமிழ்நாட்டினுடைய நிதி நெருக்கடி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மே 10ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற மறுகணமே தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 10.75 லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறது என்ற விளக்கத்தை மாநில மக்களுக்கு அளித்திருந்தார். அப்படி என்றால் தமிழ்நாடு கடனில் மூழ்கி இருக்கிறது, மற்றொரு பக்கம் பொருளாதார சிக்கலை நாம் எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறோம் என்ற விளக்கங்களை எல்லாம் சொல்லாமல் முதலமைச்சர் சொல்கிறாரா என்று அன்றைய தினம் கூட இதே ஜெயா பிளஸ் கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த நிலையில்தான் நிதியமைச்சருடனான சந்திப்பு என்பது முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது. தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விவகாரங்கள் குறித்து எல்லாம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன பேசியிருக்கிறார்? ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு பல்வேறு நிதி வழங்க வேண்டியது நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முந்தைய அரசான திமுக அரசு எல்லாம் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதனை எல்லாம் மத்திய அரசிடமிருந்து எப்படி விடுவிக்கப் போகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தது. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அவருடைய நிதித்துறை சார்ந்த அமைச்சகத்தில் 25 நிமிடங்களுக்கு மேல் சந்தித்து பேசியிருந்த முதலமைச்சர் பிறகு அது குறித்தும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படாமல்
வெளியிடப்படாமல் வெறும் செய்தி குறிப்பாக மட்டும் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த செய்தி குறிப்பையும் தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று செய்தியாக வெளியிட்டிருந்தோம். ஆனால் டெல்லியினுடைய மரபை பொறுத்தவரையிலுமே இங்கு கூட இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஊடகவியலாளருக்கும் இங்கு வரக்கூடிய முதலமைச்சர்கள், அது முதல் வருகை மட்டுமல்ல, எந்த ஒரு வருகையாக இருந்தாலுமே மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறார்களோ, அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை சந்திக்கிறார்களோ, பிரதமரையோ குடியரசுத் தலைவரையோ யாரை சந்தித்தாலும் அது தொடர்பான விளக்கத்தை இதே இடத்துல இருந்து வழங்கியிருப்பார்கள். ஆனால் முதலமைச்சர் விஜய் இன்று எந்த செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தவில்லை. இன்று மட்டுமல்ல, கடந்த 2 நாட்களாக எந்த செய்தியாளர் சந்திப்பையும் நடத்த அவர்களை தொடர்ச்சியாக 2 நாட்கள் அரசுமுறை பயணத்தை மட்டும் முடித்துக் கொண்டு தனி விமானத்தில் சென்னையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய எதிர்பார்ப்பை மத்திய அமைச்சர் மற்றும் பிரதமரை சந்திப்பது பூர்த்தி செய்திருக்கிறது என்றாலும் விளக்கத்தையாவது குறைந்தபட்சம் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்க வேண்டும் என்ற ஏமாற்றமும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம களத்திலிருந்து பார்க்கும்போது தெரிந்து கொள்ள முடிகிறது. சூர்யா, நிச்சயமாக யோகேஸ்வரன், தமிழ்நாடு இல்லத்திலிருந்து களத்திலிருந்து நீங்கள் நிகழ்வை பார்த்துருக்கீங்க. 2 நாட்களாக தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வையும் பதிவு செய்திருக்கீங்க. இப்போது முதல்வர் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்காத அப்படிங்கிறது நம்முடைய தமிழகத்தின் குரல் தேசிய அளவில் உழைக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்துது. கண்டிப்பாக களத்தில் இருந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.